உடல் அமைதி, பிராண அமைதி, மன அமைதி, புத்தியின் அமைதி, giving attitude to your mind, acceptance. Repeat the words, the meaning of the word. Asangoham. Repeat the meaning of the word in your mind. Shantoham. Repeat the meaning of the word in your mind. எண்ணங்களை குவித்தல் என்பது மானச ஜபம். மன அமைதியும் மானச ஜபத்தால் நிகழும். அந்த மானச ஜபத்தை தொடர்ந்து செய்து வர வேண்டும். அதனுடன் மனதை விரிவுபடுத்தும் தியானம், விராட் உபாசனா. ஜபத்தை செய்து முடித்தவர்கள்தான் விராட் உபாசனைக்கு தகுதியுடையவர்கள். இதற்கு ஈஸ்வரனை பற்றிய இந்த தியானத்தை மேற்கொள்வதற்கு ஈஸ்வரனை பற்றிய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கருத்துகள், அதை பற்றிய அறிவு முதலில் வேண்டும். இதில் மனம் விரிந்து இருக்க வேண்டும். அமைதியாக மனம் செயல்பட வேண்டும். ஜபம் செய்வதற்கு நாம் என்னென்ன ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப்ஸ் ஏற்கொண்டுள்ளோமோ அதை போலவே எல்லா ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப்ஸையும் செய்து முடித்ததற்கு பிறகு ஜபத்திற்கு வருகின்ற அந்த நேரத்தில் விராட் உபாசனையை ஆரம்பிக்க வேண்டும். இதில் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை பற்றிய பயிற்சிதான் விராட் உபாசனா. சாஸ்திரத்தில் இறைவனை பற்றி, ஈஸ்வர தத்துவத்தை பற்றி என்னென்ன கருத்துகள் சொல்லப்பட்டுள்ளதோ அதை மனதில் சிந்தித்து பயிற்சி.
கொடுப்பதுதான் விராட் உபாசனா. இதை தியான காலத்தில் மட்டுமல்லாது மற்ற நேரங்களிலும் நீங்கள் விராட் உபாசனையில் ஈஸ்வரனை பற்றிய ஞானத்தில் மூழ்கி இருப்பது என்பது உசிதமானது. இந்த விராட் உபாசனையின் மூலமாக மனம் விரிவடையும். குவிந்த மனம் ஜபத்தின் மூலமாக குவிந்த மனம் இங்கு விரிவடையும். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஈஸ்வரனுடைய லட்சணம், ஈஸ்வரனை பற்றிய ஞானம் இங்கு தெளிவாகும், உணர்வுக்கு எட்டும். Cognitive value of Ishvara will become மனதிற்கொரு உணர்வாக அது மாறும். Emotional value of Ishvara. Converting cognitive value of Ishvara. அதை எமோஷனல் வேல்யூவாக மாற்றுவதற்கு விராட் உபாசனை இன்றி நடைபெறாது. ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம். அதில் மனம் தொடர்ந்து இருக்க கொடுக்கப்படும் பயிற்சிதான் விராட் உபாசனா. இதில் மைய கருத்து இறைவன், இறைவன் மட்டுமே. படித்த ஈஸ்வரனை பற்றி படித்த அறிவை இங்கு பயன்படுத்துகிறோம். பயனுடையதாக ஆக்க இந்த தியானம் காரணமாக அமையும். இப்படி இறைவனை பற்றிய ஞானம் தெளிவாக மனதில் நன்கு தெளிவாக ஆக ஸ்ரத்தா உறுதியாகும். இன்று விராட் உபாசனை பற்றிய முன்னுரையை பார்த்தோம். ஒரு பயிற்சி, ஒரு 2 நிமிடங்களுக்கு ஈஸ்வரன் இந்த உலகத்திற்கு நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கிறார். நான் பார்ப்பதனைத்தும் மெட்டீரியல் காஸ் இறைவன். அனைத்திற்கும், நான் பார்க்கிற அனைத்திற்கும், கேட்கிற அனைத்திற்கும், நுகர்கிற அனைத்திற்கும் ஈஸ்வரன் தான் மெட்டீரியல் காஸ். இதை சிந்தித்து 2 நிமிடம் அமர்ந்திருப்போம். நாளை முதல் விராட் உபாசனா விரிவாக செய்யப்படும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். கைகளை உரசி
கண்கள் வைத்து கண்களை மெதுவாக திறக்கவும். கரதர்ஷனம். இத்துடன் இந்த தியான பயிற்சியை நிறைவு செய்து கொள்ளலாம்.